الرحمن الرحيم عن سالم عن أبيه أن رسول الله صلى الله عليه وسلم قال المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه من كان في حاجة أخيه كان الله في حاجته ومن فرج عن مسلم كربة فرج الله عنه بها كربة من كرب يوم القيامة ومن ستر مسلما ستره الله يوم القيامة. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரராகுவார். எனவே லா யظ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு, அந்த முஸ்லிமுக்கு இவர் அநீதம் செய்ய மாட்டார், அவரை கைவிடவும் மாட்டார். மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, யார் தன்னுடைய ஒரு சகோதரின் தேவையை பூர்த்தி செய்கின்றாரோ கான அல்லாஹ் ஃபீ ஹாஜத்திஹி, அல்லாஹ் அவருடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான். வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை வேதனையை யார் நீக்கி சந்தோஷப்படுத்துகின்றாரோ ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, நாளை மறுமையில் அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான், போக்கி அவரை சந்தோஷப்படுத்துவான். வமன் சத்ர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்குகின்றார்களோ, ஒரு மானத்தை முஸ்லிமுடைய மானத்தை யார் மறைக்குகின்றார்களோ சத்ரஹுல்லாஹு யௌமுல் கியாமா, அவருடைய மானத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலே மறைத்து விடுவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி முஸ்லிம்ல 5036வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குணநலங்கள் எல்லாம் எப்படி தன்னை அமைத்து கொண்டு ஒரு சக நண்பர்களுடன் சகோதரருடன் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அதனுடைய சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரு 3 செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். முதலாவதாக, ஒரு முஸ்லிம் அநீதம் செய்ய மாட்டான், யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான். அதே போன்று அநீதம் செய்யப்படக்கூடிய ஒருவனை பார்த்தால் கைவிடவும் மாட்டான், அதற்காக நீ எதிர்த்து நிற்பான். ஏன் இந்த மாதிரி அவரை நீ அடிக்கிற, அவரை ஏன் நீ துன்புறுத்துகின்றாய் என்று என்ன செய்வான், எதிர்த்து நிற்பான், கேட்பான். அவன் தான் முஸ்லீம், அகுல் முஸ்லீம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சாதாரணமாக கடந்து சென்று விடுகின்றோம். ஒரு பகுதியில முஸ்லீமோ அல்லது முஸ்லீம் அல்ல யாரா இருந்தாலும் சரி, அவர் பாதிக்கப்படும் போது அவருக்காக என்ன செய்யணும், குரல் கொடுக்க வேண்டும். அப்படி குரல் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் இவருடைய சிரமத்தை என்ன செய்வான், நீக்கி விடுவான். அவன் சும்மா போகக்கூடாது, ஒரு முஸ்லிமுடைய பண்பு அப்படி இருக்கக்கூடாது. லா யظ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு, அவனை கைவிடவும் மாட்டான், அநீதமும் செய்ய மாட்டான். தானும் பிறருக்கு என்ன செய்யக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது. அதே போன்று ஒருவன் அநீதம் இழைக்கப்படும் பொழுது அவனை பார்த்து சும்மாவும் இருக்க மாட்டான். அவன்தான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அடுத்ததாக, யார் ஒரு முஸ்லிமுடைய ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றாரோ, இங்க அல்லாஹ் என்ன செய்கிறார், ஒரு மனிதனுடைய தேவையை அகி, ஒரு சகோதரனுடைய தேவையை எவன் பூர்த்தி செய்கின்றானோ கான அல்லாஹ் ஃபீ ஹாஜத்திஹி, இவருடைய தேவையிலே அல்லாஹ் இருக்கின்றான். இவருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அல்லாஹ் அதை என்ன செய்வான், நிறைவேற்றி கொடுப்பான். அவர் ஒரு முஸ்லிமோ ஒரு சகோதரரோ இன்னொருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுகின்றார், சிரமப்படுகின்றார், பொருளாதாரத்திலேயோ அல்லது வேறு சில இதுகளில் கஷ்டப்படுகின்றார் என்று சொன்னால் அவருக்காக இவர் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக மறைமுகமாக துவா செய்தால், ஒருத்தர் நோயாளியா இருக்கிறாரு, நோயாளியே பார்த்துட்டு வந்துட்டோம், இப்ப நாம அவருக்கு என்ன செய்யணும், துவா செய்யணும். அவர்கிட்ட போய் சொல்லி நான் உங்களுக்கு துவா செய்றேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி இவரை பார்த்தேன், என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், யா அல்லாஹ் அவருடைய நோயை நீ குணப்படுத்துவாயாக, அவருடைய கஷ்டத்தை நீ போக்குவாயாக, அவருடைய சிரமத்தை நீ நீக்குவாயாக, அவருடைய வறுமையை நீ போக்குவாயாக, அவருடைய வியாபாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக. இதெல்லாம் எல்லோருக்குமே தேவைதான். அதாவது சிரமம் இல்லாமல் இருக்கணும், வறுமை இல்லாமல் இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதே போன்று ஒரு பையன் என்ன செய்யணும், தந்தைக்கு கட்டுப்படவில்லை, அப்ப இவர் துவா செய்யலாம், யா அல்லாஹ் அந்த பையனை அந்த தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய மகனாக நீ ஆக்குவாயாக, அந்த மகனின் மூலியமாக அவர் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவாயாக என்று பிற சகோதரருக்கு துவா செய்ய சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க,
மனித நேயத்தை வளர்க்கின்றார்கள். மனித உறவுகள் அப்பொழுதுதான் நீடித்து இருக்கும். அதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. ஆகையினால் மறைமுகமாக துவா செய்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவருடைய இதுக்காக நீ கேட்கும் பொழுது அல்லாஹ் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி விடுவான், உன்னுடைய தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். உன் பிள்ளைகள் உனக்கு கட்டுப்படவில்லை என்றாலும் கட்டுப்படக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது போன்ற எல்லா தேவைகளையும் பிறருக்காக வேண்டி துவா செய்ய சொல்லுகின்றார் என்று சொன்னால், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய தேவைக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், அந்த தேவையை நிவர்த்தி செய்து கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. அதே ஒன்று ஒமன் மூணாவது செய்தியாக சொல்கின்றார்கள், மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யார் ஒருவருடைய கஷ்டத்தை, ஒருவருடைய வேதனையை நீக்குகின்றாரோ, நாளை மறுமையிலே அவருடைய வேதனை அல்லாஹ் நீக்குகின்றான். மறுமையில நீக்கப்படுறது ரொம்ப பெரியது. அப்போ ஒருவருக்கு நாம உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நாம சிரமத்தில் இருப்போம் அல்லவா, அவனுடைய கிடுக்குப்பிடியிலே நாம் மாட்டிக்கொள்வோம் அல்லவா, அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான், உதவி செய்வார். நீ இன்னாருக்கு உதவி செய்தாய், இப்போ என்னுடைய உதவி உனக்கு இருக்கின்றது, என்னுடைய அருள் உன் மீது இருக்கின்றது, என்னுடைய ரஹ்மத் உன் மீது இருக்கின்றது, எனவே உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகின்றேன் என்று அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை, மறுமையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை யாரும் எவரும் என்ன செய்ய முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது அல்லாஹ்வை தவிர. சரி, அதே போன்று அடுத்து மிக முக்கியமானது மூன்றாவது செய்தியாக, மன் சத்ர முஸ்லிமன் சத்ரகுல்லாஹு யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் யார் ஒரு மனிதருடைய மானத்தை பாதுகாக்கின்றாரோ, ஒரு மனிதருடைய மானத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சத்தியம் செய்யி, நீ விபச்சாரம் செஞ்சியா செய்யலையா, செய்யவில்லையா, சத்தியம் செய், பப்ளிக்கா கூப்பிட்டு வச்சு, மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சத்தியம் செய்ய சொல்றான், நீ தப்பு செஞ்ச அப்படின்னு. இதெல்லாம் எந்த ஹதீஸ்ல எந்த குர்ஆன்ல இந்த இதில் பார்த்தார் என்று தெரியவில்லை. மானத்தை, ஒரு மனிதனுடைய மானம் என்பது ஹஜ்ஜுடைய அந்த காலங்களில் அதை விட சிறந்தது, காபாவுடைய சிறந்தது, ஹஜ்ஜுடைய மாதத்தை விட சிறந்தது, அரபாவுடைய நாளை விட சிறந்தது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றோம். ஆனா பிறருடைய மானத்தை நம்ம என்ன செய்யறோம், பங்கு போடுறோம் பப்ளிக்ல வச்சு. எங்க இந்த ஹதீஸ் குர்ஆன்ல எங்க சொன்னான்ல, குர்ஆன்ல சொல்கின்றான், லிஆன் செய்ய சொல்கின்றான். லிஆனுடைய சட்டம் என்னவென்று தெரியாமல் என்ன செய்கின்றார்கள், ஒரு மனிதர் குற்றம் செய்து விட்டால் அவரை பப்ளிக்கு கொண்டு வந்து அவரையும் அவர் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மனைவி மக்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு சத்தியம் செய்யும், நான் செய்யவில்லை என்று. எங்க இருக்கு? ஒரு மூமினுக்கும் ஒரு அஹ்லே கிதாபு வேதமுடையவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், فمن حاجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين. யாருக்கு சொல்கிறான் என்று சொன்னால், ஒரு காஃபிருக்கு ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை வருது அல்லாஹ்வுடைய விஷயத்தில். நீ சரியான மார்க்கத்தில் இருக்கின்றாயா, நான் சரியான மார்க்கத்தில் இருக்கின்றேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் இவர் மனைவி மக்களை தான் கூப்பிடணும். ஒருத்தன் விபச்சாரம் பண்ணாரு, அது அவனோட முடிஞ்சு. ஒருத்தன் பொருளாதார குற்றச்சாட்டு செய்கின்றான் என்றால் அது அவனோட முடிஞ்சு. மனைவிக்கும் அந்த பொருளாதார குற்றச்சாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அவனுக்கும் அவனுடைய பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இல்லாம வசனங்களை அரைகுறையாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறார்கள், ஒரு பொருளாதார குற்றச்சாட்டு வைத்த உடனே உன்னுடைய மனைவி உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வா, உன்னுடைய ஒரு விசாரம் செய்த உடனே உன்னுடைய மனைவி உன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வா என்று சத்தியம் செய்ய சொல்கின்றார். இதெல்லாம் மானம் சம்பந்தப்பட்டது. அது பொருளாதார குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற செய்திகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மானம் சம்பந்தப்பட்டது. இவைகளை மறைப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை. இல்லை என்றால் நாளை மறுமையில் எல்லாம் என்ன செய்வான், பப்ளிக்கா வச்சு இங்கே எதையெல்லாம் மறைமுகமாக குற்றங்களை செய்தோமோ, தவறுகள் செய்தோமோ, அந்த தவற பூரா மக்களுக்கு மத்தியில் நாளைக்கு என்ன செய்வான் அல்லாஹ் சொல்லி விடுவான். ஆகையினால் வசனங்களை சரியாக விளங்கி நாம் என்ன செய்யணும், அதில் செயல்படுத்த வேண்டும். ஒரு அஹ்லே கிதாபு வேதமுடையவர்களுக்கு ஒரு முஸ்லிம் மத்தியில் பிரச்சனை வருதா, நீ இருக்கக்கூடிய மார்க்கம் சரியான மார்க்கமா, நான் இருக்கிற மார்க்கம் சரியான மார்க்கமா? ஏன்னா நானும் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் சரியான மார்க்கத்தில் தான் இருக்கின்றோம். அப்போதான் அல்லாஹ் சொல்லினா, நபி அவங்களை கூப்பிடுங்க, அவங்களையும் கூப்பிடுங்க, உங்களையும் கூப்பிடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுங்க, உங்களுடைய மனைவிகளை கூப்பிடுங்க, சத்தியம் செய்யுங்க யார் சரியான மார்க்கத்தில் இருக்கின்றார் என்று. அந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், ஒரு தனி மனிதனுடைய தவறுகளுக்கெல்லாம் லிஆன் செய்யணும் என்று. ஆகையினால் ஒரு முஸ்லிம் அல்ல, பொதுவாக ஒரு மனிதனுடைய மானத்தை மறைப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்முடைய அந்த மானத்தை மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இந்த மூன்று செய்திகளும் மனித பண்புகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பண்புகளை வளர்க்கக்கூடிய நல்மக்களாக உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிதான் சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக